ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இன்றைக்கு கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாள். நாளைக்கு சூரசம்ஹாரம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், சூரசம்ஹாரம் என்று சொல்கிறார்களே அது என்ன என்று பலருக்கு தெரிவதில்லை. சூரபத்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரக்கன் வாழ்ந்துட்டு வந்தான். இப்போ நம்ம இந்த காலத்திலையும் பார்க்கிறோம், அந்த காலத்திலையும் பார்க்கிறோம். திருடர்களாக இருந்தாலும் வழிப்பறி கொள்ளையர்களாக இருந்தாலும் நாம் மகாபாரதத்தில் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். யாராக இருந்தாலும் அவர்கள் இறைவனை வணங்குவார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு திருட சென்றாலும் எனக்கு இந்த அளவுக்கு இன்னைக்கு இன்கம் கிடைச்சிட்டுனா சாமி உங்களுக்கு உண்டியல்ல நான் இவ்வளோ காணிக்கை செலுத்துகிறேன் என்று சொல்லியும் பகவானை இடைவிடாது வேண்டிட்டு போவாங்க. அப்போ இறைவன் அவரை தொழுது வேண்டவங்களுக்கு நல்லது பண்ணுவார். அப்படி சூரபத்மன் ஒரு பெரிய அரக்கன். இடைவிடாது சிவபெருமான சுவாமியை எல்லாத்தையும் வணங்கிட்டு அவருக்கு ஒரு பெரிய ஆற்றல் கிடைச்சிட்டு அந்த ஆற்றலை அந்த சூரபத்மன் மிஸ்யூஸ் பண்ணார். மிஸ்யூஸ் பண்ணிட்டோன்னா தனக்கு தேவையில்லாதவர்களுக்கு தகுதி கிடைத்தவுடன் அவர்கள் சரியாக இருக்க மாட்டார்கள் என்பதால் அவர் என்ன பண்ணிட்டார்னா தனக்கு கிடைத்த ஒரு வலிமையை பயன்படுத்தி அரக்கரான சூரபத்மன் தேவர்கள் இறைவன்கிட்டே சண்டைக்கு போய் சாமிகிட்டே ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சார். தேவர்கள்ட்ட எல்லாம் அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தார். அப்பொழுது முருகப்பெருமானிடமும் சண்டை போட ஆரம்பித்தார். இந்த அரக்கனால் ஏற்பட்ட தீவிர தொந்தரவுகள் தாங்காமல் முருகப்பெருமான் அவரை சம்ஹாரம் செய்தனால்தான் சூர சம்ஹாரம். முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்த நாள்தான் சூர சம்ஹாரம். அதாவது இந்த சூர சம்ஹாரம் நம்ம விரதம் இருந்து பண்ணுறதுனால நமக்குள் உள்ள பகைமையும் நமக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதலும் பகைமையும் அகன்று போய்விடும். மொத்தத்தில் குடும்ப நன்மைக்காகத்தான் கந்தசஷ்டி விரதம் இருப்பது. குழந்தை பேர் இல்லாதவர்கள் மனப்பூர்வமாக கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப நலம், உடல் ஆரோக்கியம், பில்லி சூனியம், பகைமை அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரே விரதம் என்றால் அது மகா கந்தசஷ்டி விரதமாகும். நாளைக்கு சூரசம்ஹாரம் நடக்கிறது. திருச்செந்தூர் போக இயலாதவர்கள் அருகாமையில் எந்த இடத்துல சூரசம்ஹாரம் நடக்கின்ற திருக்கோவில் இருக்கோ அங்கே சென்று முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இதை பார்க்குறவங்க ஒரு லைக் ஷேர் கொடுக்கலாம்.